இருக்குது. உங்க சொத்துல மூணுல ஒரு பாகத்தை என்ன செய்யலாம், நீங்க வசியத் பண்ணலாம். உங்க சொத்து முழுவதையும் நீங்க வசியத் பண்ண முடியாது. உங்க சொத்து பாதி சொத்தையும் வசியத் பண்ண முடியாது. உங்க சொத்துல நீங்க வசியத் பண்றாங்கன்னா மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே என்ன செய்யுங்க, நீங்க மரண சாசனமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வசியத்தை அவருடைய வாரிசுகளை பாதிக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வினுடைய நிபந்தனையாக இது இருக்குது. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வசியத்தை பற்றியும் கடனை பற்றியும் சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவருடைய வசியத்தை முதல்ல நிறைவேற்றணுமா அல்லது ஒரு கடனை நிறைவேற்றணுமா? ஏன்னா அல்லாஹ் வசியத்தை தான் முதல்ல சொல்றான், கடனை தான் ரெண்டாவது சொல்றான் என்பதாக கேட்டாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலில் கடனை தான் அடைக்க வேண்டும். ஏன்னா கடன் என்பது ரொம்ப முக்கியம். கடன் என்பது கட்டாயமாக அதை கொடுத்தே ஆகணும், அது அவர் மீது கடமையாயிடுச்சு. ஆனால் வசியத் என்பது அவர் விரும்பி செய்த தான தர்மம். அப்ப அவருடைய கடமை நிறைவேற்றுறதுக்கு பின்னாடி தான் தான தர்மத்துக்கு அனுமதி கொடுக்குது இஸ்லாம். அப்ப கடனை முதல்ல அடைச்சிடுங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ சொத்துரிமை பெற்றுள்ள எவருக்கும் வசியத்து செய்யறது கூடாது. மகனை கூப்பிட்டு அத்தாக்காக வசியம் செய்யக்கூடாது. இப்போ மூணு மகன் இருக்கிறார், ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, மூணு ஆம்பளை பிள்ளைங்க, இப்படி 5 பிள்ளைங்க இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது 3 பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது 2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ ஒரே ஒரு மகனை கூப்பிட்டு அல்லது ஒரே ஒரு மகனை மட்டும் கூப்பிட்டு தகப்பனார் என்ன செய்யறாரு, ஒரு வசியத்தை கொடுக்குறாரு. அம்மா நான் மௌத்தா போயிடுவேன், அப்போ நான் மௌத்தாயிடுவேன், நான் மௌத்தாயிட்டேன்னா என் சொத்துல இதெல்லாம் நீ எடுத்துக்க அப்படி என்பதாக சொத்துரிமையை பெறக்கூடிய பங்குதாரர்களை கூப்பிட்டு இவர் வசியத்தை செய்யக்கூடாது. அந்த வசியத் ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த வசியத்தை செல்லாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரையில பெருமானாருடைய அந்த பேருரையில் இது ஒரு பெரிய ஒரு உரையாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, பாத்தியப்பட்ட, அதாவது சொத்துரிமை பெறுவதற்கு தகுதியானவர்களை சொல்றாங்க. பாத்தியப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அவருக்குரிய பங்கை அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொத்துரிமை பெறக்கூடிய ஒவ்வொரு பங்குதாரருக்கும் அவருக்குரிய சொத்தை அல்லாஹ் வழங்கி விட்டான். என்ன அர்த்தம், எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த சொத்துல யாரும் எதையுமே கூடுதலும் செய்ய முடியாது, குறைக்குதலும் செய்ய முடியாது. ஏன் சொத்துங்க, என் மூத்த பிள்ளைக்கு இவ்வளவு கொடுப்பேன், என் 2வது பிள்ளைக்கு இவ்வளவு கொடுப்பேன், அது ஏன் விருப்பம், நீங்க யார சொல்றது அப்படின்னு இஸ்லாத்துல கேட்கறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சுட்டான், இவருக்கு இதைத்தான் கொடுத்து ஆகணுமே தவிர அதை தான் சொல்றாங்க. பாத்தியப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய பங்கை வழங்கிவிட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரை நம்ம பார்க்கிறோம். பங்குதார